بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم அத்தியாயம் 89 அல் ஃபஜ்ர் வைகரை. மொத்த வசனங்கள் 30. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் அல் ஃபஜ்ர் என்ற சொல் இடம்பெற்றிருப்பதால் அதுவே இந்த அத்தியாயத்திற்கு பெயராக சூட்டப்பட்டது. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. வைகரையின் மீது சத்தியமாக, 10 இரவுகள் மீதும் சத்தியமாக, இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக, கடந்து செல்லும் இரவின் மீது சத்தியமாக. هل في ذلك قسم لذي حجر. அறிவுடையோருக்கு போதிய சத்தியம் இதில் இருக்கிறதா? ألم تر كيف فعل ربك بعاد إرم ذات العماد التي لم يخلق مثلها في البلاد. ஆது தூண்களை உடைய இரம் சமுதாயங்களை உமது இறைவன் எப்படி ஆக்கினான் என்பதை நீர் அறியவில்லையா? உலகில் அவர்களைப் போல் யாரும் படைக்கப்படவில்லை. وثمود الذين جابوا الصخر بالواد وفرعون ذي الأوتاد الذين طغوا في البلاد. மலையடிவாரத்தில் பாறையை குடைந்து வாழ்ந்த சமூது சமுதாயத்தையும் படைகளை உடைய ஃபிரௌனையும் எப்படி ஆக்கினான்? அவர்கள் உலகில் வரம்பு மீறிக் கொண்டிருந்தனர். فأكثروا فيها الفساد فصب عليهم ربك سوط عذاب. அதில் குழப்பத்தை அதிகமாக்கினார்கள். எனவே உமது இறைவன் வேதனையின் சாட்டையை சுழற்றினான். إن ربك لبالمرصاد. உமது இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். فأما الإنسان إذا ما ابتلاه ربه فأكرمه ونعمه فيقول ربي أكرمن. மனிதனை அவனது இறைவன் மரியாதையுடன் வாழச் செய்து இன்பத்தையும் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்னை கண்ணியமாக நடத்தினான் என்று கூறுகிறான். وأما إذا ما ابتلاه فقدر عليه رزقه فيقول ربي أهانن. அவனது செல்வத்தை அளவுடன் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்னை அவமானப்படுத்தி விட்டான் என கூறுகிறான். كلا بل لا تكرمون اليتيم ولا تحاضون على طعام المسكين. அவ்வாறில்லை, நீங்கள் அனாதையை மதிப்பதில்லை, ஏழைக்கு உணவளிக்க தூண்டுவதில்லை. وتأكلون التراث أكلا لما وتحبون المال حبا جما. வாரிசு சொத்துக்களை நன்றாக உண்டு வருகிறீர்கள், செல்வத்தை அதிகம் விரும்புகிறீர்கள். كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا. அவ்வாறில்லை, பூமி தூள் தூளாக நொறுக்கப்படும் போது முஹம்மதே, வானவர்கள் அணிவகுக்க உமது இறைவன் வரும்போது. وجيء يومئذ بجهنم يومئذ يتذكر الإنسان وأنى له الذكرى. அந்நாளில் நரகம் கொண்டு வரப்படும். அந்நாளில்தான் மனிதன் உணர்வான், இந்த படிப்பினை எப்படி பயன் தரும். يقول يا ليتني قدمت لحياتي. எனது வாழ்க்கைக்காக நல்லறங்களை நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று கூறுகிறான்.
فيومئذ لا يعذب عذابه أحد. அந்நாளில் அவன் தண்டிக்கும் அளவுக்கு யாரும் தண்டிக்க முடியாது. ولا يوثق وثاقه أحد. அவன் கட்டுவது போல் யாரும் கட்ட முடியாது. يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. அமைதியுற்ற உயிரே, திருப்தியோடும் இறைவனால் திருப்தி கொள்ளப்பட்டும் உனது இறைவனிடம் செல்வாயாக, எனது அடியார்களில் சேர்ந்து கொள்வாயாக, எனது சொர்க்கத்தில் நுழைவாயாக என கூறப்படும். السلام عليكم ورحمة الله.